ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சீரில் எபிசோட் 196வது எபிசோட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல யாரோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசான மாதிரி இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ஒரு கோல்டு பீஸ் மாதிரி இருக்கிற இடத்துல அந்த மணல் கடை அது எடுத்துட்டு அவரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சு நெக்ஸ்ட் சீனுக்குள்ள வராங்க. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே, அதாவது இந்த சீனோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஆஸ்டின் கிரிஃபின் ஹீரோ அவங்களுக்கு கொடூரமான ஃபோர்ஸ் பண்ணிட்டு சரி ஓகே அந்த கடைசி ஃபயர் கிறிஸ்டல் அதை நான் எடுத்துக்கிறேன் பிரதர் அப்படின்ட்டு அவர் எடுக்க போக இதை பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட டிவைன் சீல் ஆர்மர் அதை பார்த்தீங்கன்னா வெளியே கொண்டு வரான். ஸோ அதை வெளியே கொண்டு வந்து அதனோட ஃபோர்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஆஸ்டின் கிரிஃபினே கொஞ்சம் வெளியே தள்ளுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட டெக்னிக் யூஸ் பண்ணி பல உருவங்களாக பிரிஞ்சவனும் அட்டாக் பண்ணாலும் பட் ஒன்றும் வேலையாவது ஆஸ்டின் கிரிஃபின் அசால்ட்டாக கொள்றாரு. அப்புறம் தான் தெரியுது அது ஒரு ஃபேக்கான ஒரு உண்டு. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 5வது ஃபயர் கிறிஸ்டல் எடுத்து அவனுக்குள்ள சேஃபாக வச்சுக்கிறான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் நடக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் ஸோ கண்டிப்பாக உனக்கு காடாக விட மாட்டேன், நீ பியூரான டிஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ணாவ. ஸோ உன்னோட பவர்ஸில் எனக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. அவன் ஒரு சின்ன அட்டாக் பண்ணதுக்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னுக்கு தள்ளப்படுற ரத்தமாக எடுக்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியாத நிலைமையில் இருக்கு. ஹீரோ சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மேஷனை பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் கிரிஃபின் ஆக்டிவேட் பண்ணிட்டு அவனை சொல்லிட்டு இருக்க இடத்துல லாங் ஓச்சன் உன்னை நான் கொல்ல மாட்டேன் நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா, எனக்கு ஒன்று பிரச்சனைனா யாரையுமே பார்க்க மாட்டேன், எல்லாரையுமே கொல்லுவேன், ஒருத்தங்க கூட இங்கிட்ட தப்பிக்க முடியாது, ஒழுங்குமுறை அந்த கிறிஸ்டல் என்கிட்ட கொடு அப்படின்ட்டு அவரோட ஃபோர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு ஹீரோ இப்போ தான் புரியுது இதுதான் ஹெவன்லி டிசாஸ்டர் கிங்கா அப்படின்ட்டு. இதில் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயை பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகி வெளியே ஆஸ்டின் கிரிஃபினுக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு நின்றுக்கிட்டு இருப்பான். ஸோ இதை பார்த்து ஆஸ்டின் கிரிஃபின் இடத்துல உன்னோட பவர்ஸ் எல்லாமே என்கிட்ட இருந்து வந்தது, நீ எவ்வளோ இருந்தால் அது எனக்கு எதிராக யூஸ் பண்ணிட்டு ஹாயு மேலே பயங்கரமான ப்ரெஷரை இது பண்ணி அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ் ஒரு சீல் பண்ண மாதிரி ஹாயு சீல் பண்ணிட்டு அந்த மொத்த பவரே ஒரு ஸ்வாடா ஆஸ்டின் கிரிஃபின் மாற்றி அவன் கையில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க இடத்துல. ஸோ அந்த ஸ்வாடோட பவர் கண்டிப்பாக ரொம்பவே அதிகமாக இருக்குது, ஹீரோவில் ஃபீல் பண்ண முடியுது இடத்துல. ஸோ உடனே ஹாயு ஒரு பக்கம் ஹாயு அட்டாக் பண்ணுறது, அந்த பக்கம் ஹீரோ பார்த்து தடுத்துக்கிட்டு இருக்கா, ஒன்றுமே முடியல. ஸோ ஹீரோ ஒன்றுமே முடியாமல் இருக்க. ஸோ பிரதர் நீ இப்போ அதுவும் தோல்வி ஊற்றிட்டு அந்த கிறிஸ்டல் ஒழுங்கா என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்டோன்னே அதை கொடுத்தா நீ கண்டிப்பாக எல்லாரையும் அழிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஆஸ்டின் கிரிஃபின் ஸ்வாடை தூக்கி அட்டாக் பண்ண அந்த அட்டாக்கை 4 காட்ஸ் இப்போ கரண்டாக இருக்கிற 4 கடவுள்களை பார்த்தீங்கன்னா தடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 4 கடவுளோட பிளெஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இருக்கிறதுனால அவங்க பவர் அவங்க அப்படியே அப்பீர் ஆக ஆரம்பிக்க. அவங்க பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஷேர் பண்ண பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 4 காடோட பிளெஸிங் இருக்கிறதுனால ஹீரோ என்ன பண்ணால் அவனோட எட்டர்னல் ஸ்லாஷ் அதை பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இருக்கான். இதை பார்க்குற ஆஸ்டின் கிரிஃபினும் ஸோ நீ 4 கடவுளோட பவர் யூஸ் பண்ணாலும் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது இருக்க. இந்த பக்கம் அந்த எட்டர்னல் ஸ்லாஷ் அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்க, மேலே ஸ்டார்ஸ் மாதிரி எழும்பிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ பிரதர் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தாதுன்னு இருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அந்த எட்டர்னல் ஸ்லாஷ் அடிக்க ஆரம்பிக்க. ஆஸ்டின் கிரிஃபின் முறை ஹீரோக்கு எதிராக அவரோட ஸ்வாடால் ஒரு ஸ்லாஷ் அடிக்கிறாரு. என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்வாட் ஸ்லாஷ் இந்த வாங்கி அடிக்க ஆரம்பிக்க. 2 ஸ்லாஷை மோதி வழக்கம் போல் நம்ம ஹீரோ தான் தூக்கி அடிக்க போகிறோம். அப்போ தான் புரியுது இவங்க 2 பேருக்குள்ள பவர் டிஃப்ரென்ஸ் கிட்டத்தட்ட 1 மில்லியன் மானா இருந்தாலும் இவங்ககிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஸோ ஒழுங்காக அவங்ககிட்ட இருக்கிற அந்த கிறிஸ்டல் என்கிட்ட குடு அப்படின்னு ஆஸ்டின் கிரிஃபின் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஹீரோ முடிவு பண்ணுறான் கண்டிப்பாக அவன் கார்டனா எல்லாம் செத்துருவாங்கட்டு அந்த கிறிஸ்டலை ஹீரோ தூக்கி போடாமல் இப்போ தான் என்கிட்ட வழி வந்திருக்க அந்த 4 கிறிஸ்டல் நீ வச்சுக்காத ஒன்று மட்டும் என்கிட்ட கொடுன்னு கேட்டுக்கிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் கிரிஃபின் அதாவது ஹாயு தான் அவன் பண்ணிட்டு இருக்கா. அந்த வேர்ல்டே பார்த்தீங்கன்னா ஒட்டைய ஆரம்பிச்சு இடத்துல. ஸோ ஹீரோக்கு புரியுது கண்டிப்பாக இது இப்படி ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா எல்லாரையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணுறான் அந்த கிறிஸ்டல் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்டின் கிரிஃபின் கிட்ட தூக்கி போட்டிருப்பான் பார்த்தீங்களா, அந்த கிறிஸ்டலில் தான் காட்டுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த 4 கிறிஸ்டல் இந்த ஃபயரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு கடைசி கிறிஸ்டல் தூக்கி அடிப்பாமல் இருக்கான். அந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டுரும் வெடிக்க ஆரம்பிச்சு ஒரு பாம்பு இருந்ததுல ஆஸ்டின் கிரிஃபின் பார்த்தீங்கன்னா தூக்கி அடிக்க போற. நீ என்ன பைத்தியமாடா என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுதா, இந்த ஃபைனல் கிறிஸ்டல் தான் இங்க இருக்கிற சோர்ஸ். இப்போ இதனால இந்த மொத்த உலகம் அழிய போகுது, 2 பேராலையும் கடவுளா மாற முடியாது இருக்க. ஹீரோவும் அதான் சொல்லிருக்கா நீ கண்டிப்பா கடவுள் ஆக முடியாதுடா, நான் கடவுள் ஆகலாம் நீ ஏன் கடவுள் ஆகணும் ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணிருக்கா. ஆஸ்டின் கிரிஃபின் பார்த்தீங்கன்னா தடுத்துக்கிட்டு இருக்க இடத்துல. ஸோ இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, இங்கே இருக்கிறது கண்டிப்பாக நல்லது கிடையாது, நீ வேணா இங்கே மாட்டுக்கடா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த ஷீல்டு ஒட்டச்சிட்டு ஹீரோட கத்தி ஆஸ்டின் கிரிஃபினோட கண்ணு
கிட்ட வந்துருக்க ஆஸ்டன் கிரிஃபின் அந்த செகண்டில் டெலபோர்ட் ஆகிடுவார். அந்த ஸ்வாடும் பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப ஹாயுவாக மாறுது. நம்ம ஹீரோ உடனே போய் ஹாயுன்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பிடிச்சலாம். கவலைப்படாத ஹாயு, உனக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்னு அந்த இடத்துல பாறைகளை ஒட்டைய ஆரம்பிக்குது. அந்த மொத்த ட்ரையல் வேர்ல்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சுக்கிறதுல. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மேலே பெரிய பாறை விழுதோ நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு கடலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து 4 காட்ஸுமே இருக்காங்க. அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இடத்துல, லாங்கோச்சன் நீ இந்த ட்ரையலில் தோத்துட்ட அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இடத்துல. ஸோ ஹீரோ சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் நான் வந்து தோத்துட்டேன், ஆனால் நான் வந்து என்னோட டிஃபீட்டை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை இதுதான் வந்து உன்னோட வந்து விதி. அந்த 5வது கிறிஸ்டல் இல்லாமல் உன்னால் பார்த்தீங்கன்னா அந்த டிவைனிட்டி உன்னால் கடவுளாக முடியாது. உன்னோட விதியை நீ வந்து ஏற்றுக்கோ, இங்கேருந்து கிளம்பலாம் நீ அப்படின்றத கடவுள்களும் சொல்லிட்டு இருக்க. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஒரு விருப்பமே இல்லை கண்டிப்பாக நான் வந்து ஃபெயில் ஆகிருக்கலாம், ஆனால் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு இருக்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? இந்த இடத்துல நீ வந்து இப்படியே இருந்தால் மட்டும் என்ன மாறப்போகுது? நீ இன்னொரு கிறிஸ்டல் உருவாக்கணும்னு நினைக்காது இருக்க. ஆஸ்டன் கிரிஃபின் வந்து தோல்வி ஒத்துட்டு போயிருக்கலாம். கண்டிப்பாக நான் வந்து இங்கே வந்து போக மாட்டேன், ஏன்னா இந்த பவர் என்னோட உலகத்தை காப்பாற்றி எனக்கு வந்து தேவைப்படுது அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறான், நான் இங்கே தான் இருப்பேன், இன்னொரு கிறிஸ்டல் கண்டுபிடிப்பேன்ட்டு. ஸோ அந்த ஒட்டஞ்சு போன கிறிஸ்டல் வந்து திரும்ப வந்து உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க. அதெல்லாம் முடியாதுன்னா சரி ஓகே, அப்போ இந்த மொதல் கிறிஸ்டல் எப்படி உருவாச்சுன்னு கேட்க. ஸோ வந்து இப்போ தான் வந்து லைட் கார்டு சொல்லுவாங்க அந்த இடத்துல. ஸோ ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபயர் சோர்ஸ் கிறிஸ்டல் அது வந்து உருவாகினது எப்படின்ட்டு ஒரு லெஜண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறான். ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த எல்லையற்ற கடல் அப்புறம் மணல் பகுதி இந்த இடத்துல இருந்து தான் வந்து தோன்றுச்சு அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஒரு கோல்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மணல் துகளில் வந்து உனக்கு வந்து கிடைக்கும். நீ அதை நோக்கி வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருந்த அப்படின்னா அதே மாதிரி 10,000 கோல்டன் பீஸை ஒன்றா சேர்க்கும் போது ஒரு கோல்டன் சீடு வந்து கிடைக்கும். ஸோ அந்த சீட் அதேமாரி நீ 10,000 கோல்டன் சீட்ஸை கண்டுபிடிச்ச அப்படின்னா மேபி அதில் ஒன்று அந்த சோர்ஸ் கிறிஸ்டலாக வந்து உருமாற வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு கிட்டத்தட்ட இது கடவுள்களுக்கே வந்து முடியாத சாத்தியம் இல்லாத கருவி. ஏன்னா இது நீ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட வந்து ஏஜ் வந்து ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை 10,000 வருஷத்தை நீ கிராஸ் பண்ணும்போது உன்னோட நேம் உன்னோட பேர் உன்னை பற்றி நீ மறக்க ஆரம்பிப்ப. அடுத்த 10,000 வருஷத்தை பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட ஸ்கில்ஸ் நீ அச்சீவ் பண்ணது வந்து மறப்ப. அடுத்து பார்த்தீங்கன்னா உன்னோட பொட்டன்ஷியல் இது எல்லாமே மறந்து போக கடைசியாக வந்து உனக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ் எல்லாத்தையும் மறந்து ஒரு கட்டத்தில் நீ ஏன் வந்து நடக்கிற இங்கே எதனால் இங்கே என்ன நடக்குதுன்ற எல்லா விஷயமே மறந்துடுவில்ல ஆங்கோச்சன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ இது என்னதான் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் சொல்லி முடிச்சு அந்த கடவுள் சொல்கிறாங்க. ஸோ என்னதான் இந்த எக்கச்சக்க 10,000 வருஷம் ஆனாலும் லாங்கோச்சனுக்கு எல்லாத்தையும் மறந்தாலும் ஒரு விஷயம் அவனோட ஒரு உறவை அவனால் வந்து மறக்க முடியல. அந்த ஒரு உறவால் அவன் நடந்துக்கிட்டே இருந்தான். கிட்டத்தட்ட 10,000 வருஷங்கள் அவன் தாண்டி ஒவ்வொரு அந்த கோல்டன் சீட்ஸாக வந்து அவன் பார்த்தினா கலெக்ட் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்ற வாய்ஸ் ஓவர் போயிட்டுருக்கு. ஸோ இப்படியே லாங்கோச்சன் அவ்வளவு நாட்களை நடந்துக்கிட்டு தான் கடைசியாக அவனுக்கான நம்பிக்கை அப்படின்ட்டு கையர் கொடுத்துருப்பால அந்த ஒரு ரிங், அந்த ரிங்கிலிருந்து அதாவது ஹீரோ வந்து மறக்காமல் தொடர்ந்து போயிட்டது காரணம் கையர். அந்த ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டிங் கையர் தான். ஸோ இப்படியே போய்ட்டு கடைசியாக ஹீரோ பார்த்தா வந்து அந்த ஒரு கோல்டன் பீஸ் அந்த கோல்டன் சீட்லேருந்து ஃபயர் காட் கிறிஸ்டல் அந்த கிறிஸ்டலை ஃபைனலாக வந்து 5வது கிறிஸ்டலையும் பார்த்தா அவன் வந்து கண்டுபிடிச்சிருவான். ஸோ கண்டுபிடிச்ச அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் ஹால் அந்த ஹால் பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஹாலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து சுற்றி 4 கடவுளுக்கு நடுவில் ஹீரோ பார்த்தீங்கன்னா மேலே பறந்துட்டு அந்த 5 கிறிஸ்டலையும் அவனை சுத்த விட்டுக்கிட்டு இருக்க. ஸோ இருக்கிற கடவுள்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஸோ இந்த 5வது கிறிஸ்டல் இவன் வந்து விதியினால் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஆப்டேன் பண்ணல. இவன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் வேல ஆப்டேன் பண்ணியிருக்கான். அதனால இவன் வந்து வெறும் லைட் கார்டாக ஆவான்னு எனக்கு வந்து தோணல. இவன் என்ன வகையான கடவுளாக போகிறான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அந்த 5 கிறிஸ்டலில் இருக்கிற அந்த எட்டர்னல் ஃப்ளேம்ஸும் வந்து ஹீரோ பால் அப்சர்வ் பண்ணப்பட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் லைட் அண்ட் ஹோப்புக்கான கடவுளாக பார்த்தீங்கன்னா உருவெடுக்கிறான். ஸோ இதை பார்த்த உடனே வந்து இப்படி ஒரு ரேரான விஷயத்தை ஹிஸ்ட்ரியிலேயே யாரும் பார்த்துருக்க முடியாது, ஒரு புது கடவுள் உருவாகி இருக்கான் அப்படின்ட்டு லாங்கோச்சனை பற்றி பார்த்தீங்கன்னா கடவுள்கள் பேச ஆரம்பிக்கிற லாங்கோச்சன் அவன் சின்ன வயசில் அவனோட ஸ்வாடை கையில் எடுத்துருந்து மொத்தமாக வந்து 28 மில்லியன் தடவை ஸ்வாட்ஸை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்விங் பண்ணியிருக்கான். மொத்தமாக வந்து 38 மில்லியன் லிவிங் கிரியேச்சர்ஸை அவன் வந்து பாதுகாத்திருக்கான் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து அவனோட ஃபெய்த்
ஃபெய்த், அவனோட நம்பிக்கையால் அவன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான பீப்புள்ஸை வந்து அவன் நம்பிக்கையால் வச்சுருக்கான். மொத்தமாக வந்து 5000 நியூ காயங்கள், புது காயங்கள், சண்டையில் 5000 அவனோட புது காயங்கள் அவனோட பழைய தழும்புகளை பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கான். அவ்வளோ சாக்ரிஃபைஸை பார்த்தா வந்து பீப்புள்ஸ்க்காக வந்து பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்து சேஃப்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவனோட கத்தியால், அவனோட ஸ்வாடால் 28 மில்லியன் ஸ்வாட் ஸ்விங்ஸ் பண்ணியிருந்தாலும் அவனோட ஷீல்டால் பல மக்களோட உயிரை காப்பாற்றிருக்கான், பல லிவிங் கிரியேச்சர்ஸ் அவன் காப்பாற்றிருக்கான். அது மட்டும் இல்லாமல் லைட் மட்டும் அவன் வந்து பாதுகாத்திருக்கான். எப்போவுமே வந்து எதுக்காகவும் தயங்கினத்தில் அவன் உயிரை கொடுத்து அது மற்றவங்களை வந்து காப்பாற்றுவான். இவ்வளவு காயங்களையும் உனக்குள்ளே வச்சிருக்க லாங் நீ இதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்ட்டு லைட் கார்டு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா அந்த டிவைன் எனர்ஜி அது பார்த்தா வந்து ஹீரோக்குள்ள பார்த்தா ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே பார்த்தா அந்த டிவைன் அத்தாரிட்டி, ஹீரோக்கான அத்தாரிட்டி உருவாக ஆரம்பிக்க அவனும் பார்த்தோன்னா கடவுள் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தா வந்து ஆக ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக கடவுளோட அவுட்ஃபிட் இருக்கு, அந்த டிவைன் அத்தாரிட்டி அதுவும் அவனுக்குள்ள வந்து போக ஆரம்பிச்சு அவன் கடவுளாவே உருவெடுக்க ஆரம்பிச்சிடான். அந்த இடத்துல ஹீரோவும் கண்ணை முடிச்சு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சுத்திக்கிற அந்த 4 காட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து காட் ஆஃப் லைட் அண்ட் ஹோப் நாங்கள் வரவேற்கிறோம், எங்களோட மரியாதைக்கு சுத்திக்கிற 4 கடவுளுமே வந்து ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து மரியாதை வந்து செலுத்த அனுப்புகிறாங்க. ஸோ ஹீரோ ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு புது கடவுளாக இருக்க. ஸோ ஹீரோ இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுறாருல, இதுக்கு 2 மில்லியன் சோலார் லூனார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. புது கடவுள் உருவாகுது அதில். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து புது கடவுளோட வருகையினால சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அவனோட த்ரோன் ஆஃப் சீலில் பார்த்தீங்கன்னா அவனை உட்காந்துருக்கான். அந்த த்ரோன் ஆஃப் சீலில் புதுசாக ஏதோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி வந்து நமக்கு வந்து காட்டுவாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கையரோட அந்த ஒரு சோல் பட்டர்ஃப்ளைங் வந்து இருக்கும். ஸோ ஹீரோவும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறதோட அந்த பட்டர்ஃப்ளை வந்து வேர்ல்ட் ஆஃப் அது இருக்கிற இடத்துக்கு போகும். அங்கே தான் காட் ஆஃப் கிரியேஷன் லாங் ஓச்சனை பார்த்துட்டு ஸோ வந்து காட் ஆஃப் லைட் அண்ட் ஹோப் லாங் ஓச்சன் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த த்ரோனோட ஃபுல் பவரை உன்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனோட ஹிட் அண்ட் ஸ்கில்ஸை நீ இதுக்கப்புறம் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹோச்சான்ட்ட பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்ததில் எப்படி இருக்கீங்கிற மாதிரி பேசிட்டு நான் வந்து ஒரு கடவுளோட ஒரு சின்ன உருவமைப்பு தான், இதுக்கு மேலே வந்து என்னால் வந்து வாழ்கிறதுக்கு என்கிட்ட வந்து எனர்ஜி இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம கடைசி மீட்டிங்காக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்ககிட்ட நான் வந்து கடைசியாக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் அப்படின்ட்டு ஆஸ்டின் கிரிஃபின் நம்ம ஹாயு கட்டி போட்டிருக்க இடத்துக்கு வந்து போவோம். ஹீரோ என்ன வகையான ஆராயுதுன்னு கேட்க, ஸோ உண்மையை சொல்ல போனோன்னா இதுதான் உண்மையான ஆஸ்டின் கிரிஃபின், இந்த 9 தலை கொண்ட பீஸ்ட் அப்படின்ட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிற உலகத்தை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சு. அப்போ இந்த ஆஸ்டின் கிரிஃபினை அட்டாக் பண்ணவும் என்னோட டிவைன் அத்தாரிட்டி நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆஸ்டின் கிரிஃபினை சிறை பிடிச்சேன். அதனால இந்நாள் வரை வந்து காப்பாற்றப்பட்டு வந்துட்டு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் சிறைப்பட்ட எல்லாமே வந்து உடையும், அதனோட உண்மையான பவரை திரும்ப ரீகெயின் பண்ணும். அப்போ ஆமாம் டிசாஸ்டர் ஏற்படும் அதுதானே அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து டிசாஸ்டர் வரப்போகுதுன்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க அதில். ஸோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீ தடுக்கிறதுக்கு வந்து ரெடியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களை நம்பிக்கை இருக்குது, நான் உன்னை ட்ரஸ்ட் பண்ணுறேன். இந்த உலகத்தோட இந்த பாதுகாப்பு உங்ககிட்ட நான் வந்து நம்பி கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்ககிட்ட இந்த பொறுப்பை நான் வந்து கொடுக்குறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்ட்டு அவர் 2 கையும் ஒன்றா சேர்க்க அந்த இடத்துல ஒரு கோல்டன் ஃபெதர் மாதிரி வருது. கிட்டத்தட்ட அதுதான் வந்து இந்த உலகத்தோட ஒரு பாதுகாவலனுக்காக ஒரு சிம்பிள் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அது உருவான அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து எதில் வந்து நிற்பான். கண்டிப்பாக உங்களை போலவே இந்த உலகத்தை நான் ரொம்ப காதலிப்பேன், கண்டிப்பாக அழிய விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். அங்கே இருக்கிற எக்கச்சக்கமான மிருகங்கள் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அந்த கோல்டன் ஃபெதரும் பார்த்தீங்கன்னா கிரியேஷன் ஸ்வாடாக பார்த்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்துட்டு சைட்லாம் நிப்பாம இருக்க கொய்யெல்லாம் பயங்கரமாக இருக்கா. ஹீரோ பறந்து போக ஆரம்பிக்க இருக்கிற எல்லா பெஸ்ட்டும் தனவங்க காட் ஆஃப் கிரியேஷன் வந்து லாகோச்சன் உன்னோட பேர் இந்த உலகத்துக்கு சொல்லு அப்படின்னு இருக்க. நான் லாங்கோச்சன் காட் ஆஃப் லைட் அண்ட் ஹோப் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. கொய்யால மரணமாசம் இருக்கான். நான் காட் ஆஃப் லைட் அண்ட் ஹோப் கடவுள் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றதோட இந்த சீனை பார்த்தீங்கன்னா கட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து 7 நாளைக்கு முன்னாடி என்னடா ஆச்சு அப்படின்னு காட்டுக்கிட்டு இருக்க. உள்ளே யார் பார்த்தீங்கன்னா இந்த டீமன் எம்பரர் ஃபெங்கியோ அவரு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்க. 4 கடவுளும் சொல்றாங்க நீ இதுக்குள்ளே போகக்கூடாது, இதுக்குள்ளே போனால் பயங்கர டிசாஸ்டர் ஏற்படும் சொல்லிட்டு இருக்க. டீமன் எம்பரரா வந்து இந்த உலகம் அழியிறத பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றவங்க கமெண்ட் வந்து கொடுங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கொஷினுக்கு வந்து நான் வந்து ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து கேட்குறாரு. ஸோ அது என்ன கொஷின் அப்படின்னா வந்து நம்ம இலுக்ஸ் காட் இலுக்ஸ் அவர் வந்து அதிக பவர்ஃபுல்லாக அப்படி இல்லைன்னா வந்து ஆஸ்டின் கிரிஃபின்
பவர்ஃபுல்லாக, யார் வந்து பவர்ஃபுல் அப்படின்ற கொஷனுக்கு வந்து கேட்பார். ஸோ எப்படி இதை வந்து நான் என்னோட ஒப்பீனியன், ஸோ அவங்க பவர் லெவல் இது எல்லாத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஸோ ஒரு பக்கம் அவங்க பவர்ஸ் இருந்தாலும், ஸோ நம்ம காட் இலுக்ஸுங்கிற ஒரு அழிவில்லா கடவுள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு 10,000 முறை அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இறக்க வாய்ப்பு இருக்குது. 10,000 தடவை அவர் யாராவது கொன்னாதான் அதுக்கு மேலே சாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிதான் வந்து சொல்லியிருப்பாங்க மரணமில்லாத வாழ்க்கை அப்படின்ட்டு. அதுதான் எட்டர்னல் டவர். ஸோ இந்த பக்கம் நம்ம ஆஸ்டன் கிரிஃபின் கிட்ட வந்து வந்தோம் அப்படின்னா, ஆஸ்டன் கிரிஃபினுக்கு சாக வந்து வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஹாய் உருவம் தான் வந்து ஆஸ்டன் கிரிஃபினோட ஃபைனலான ரீஇன்கார்னேஷன். ஹாயை வந்து நேரம் யாராவது கொண்டு இருந்தாங்க அப்படின்னா ஆஸ்டன் கிரிஃபினோட கதை முடிஞ்சிருக்கும். ஸோ வந்து எப்படி யார் சண்டை போட்டாலும் ஒருத்தர் பவர் ஹையாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஆஸ்டன் கிரிஃபினை ஹாயோ உருவத்தில் ஒரே டைம் கொண்டுட்டா ஆஸ்டன் கிரிஃபின் இறந்துருவார். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், காட் இலுக்ஸை வந்து அவரால் கொல்ல முடியாது. காட் இலுக்ஸு ஒரு இம்மார்டல். ஸோ வந்து பவர் லெவல்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் வந்து இந்த பக்கம் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஸ்டன் கிரிஃபினாக இருந்தாலும், அந்த பக்கம் சன் ஆஃப் லைட்டுன்ற ஒரு குவாலிட்டி எல்லாத்துக்கும் மேலே இவர் வந்து காட் இலுக்ஸ் அழிவில்லா கடவுள். அவரோட ஆர்மி அதுவுமே வந்து சும்மா நம்ம சொல்லிட முடியாது. எவனுக்கும் வந்து செத்தாலும் சாக மாட்டேன் திரும்ப சண்டை போடுவாங்க. ஸோ அவரோட பவர் லெவல் கிட்டத்தட்ட வந்து டைம் ஸ்பேஸ் மேனிப்புலேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வித்தைகளை கையில் வச்சிருக்காரு. அவரே கிரியேட் பண்ண ஒரு டெக்னிக், அந்த மாதிரி பல விஷயங்கள் அவர்கிட்ட வந்து இருக்குது. ஸோ என்ன கேட்டீங்கன்னா, அவங்க 2 பேருக்கு நடுவில் பேட்டில் வந்துச்சுன்னா பேட்டில் இன்டென்சிவாக போகும். பட் எண்ட் ஆஃப் த டே காட் இலுக்ஸ் அவர் தான் ஜெயிப்பார். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஆஸ்டன் கிரிஃபினை வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜோட ஃபுல் பவருக்கு என்ன தான் வந்தாலும், நம்ம இலுக்ஸோட அதிக பவர்ஃபுல் ஆகிட்டாரு அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 10,000 தடவை பேட்டில் பண்ணும்போது இந்த 10,000 பேட்டிலையும் தொடர்ந்து நம்ம வந்து ஆஸ்டன் கிரிஃபின் ஜெயிச்சா மேபி இலுக்ஸை கொல்ல வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து இலுக்ஸ் அந்த ஆமையோட அதை வந்து அந்த ஆப்டைன் பண்ணும்போது அந்த ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்டை அதில் சொல்லியிருப்பாங்க, உனக்கு வந்து நான் 10,000 உயிர்களை தரேன், அழிவில்லாத வாழ்க்கையை தரேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து அதில் மென்ஷன் பண்ணப்பட்டது 10,000 உயிர்கள்னு சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த 10,000 உயிர் போனதுக்கப்புறமா அவர் இறப்பாராங்கிறது தெரியாது. ஸோ மேபி ஆஸ்டன் கிரிஃபின் ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, தொடர்ந்து இலுக்ஸுக்கு சான்ஸே தராமல் 10,000 தடவை கொன்னுட்டு அதுக்கப்புறம் கொன்னா மேபி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அது நடக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபைனலி இந்த பேட்டில் யாராக வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா காட் இலுக்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க. நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் நம்ம இலுக்ஸ் வந்து ஜெயிப்பாரா, இல்லை நம்ம ஆஸ்டன் கிரிஃபின் அவர் ஜெயிப்பாரா, யார் வந்து பவர்ஃபுல் அப்படின்ட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போங்க.